அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இந்த கட்டத்தை பாருங்க. இந்த கட்டம் ஒரு நாடி முறையில் எளிமையாக பலனெடுத்துக் கொள்ளலாம். இப்பொழுது சூரியன பாருங்க. அது தந்தைக்கு காரகமான இந்த சூரியன் நீசம் பெற்றிருக்கு. அதோட சேர்ந்த பகை கிரகமான சனி உச்சம் பெற்று அந்த துலா ராசியிலேயே இருக்கிறது. இப்படி இருக்கும்போது அந்த ஜாதகர் பிறக்கும்போது அவருக்கு தகப்பனாருக்கு மிகவும் கஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டார். நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருக்கிறார். அடுத்து புதன் உச்சம் பெற்றாலும் அதற்கு 2/12 சுக்கிரன், சூரியன், சனி தடை. அதாவது சுக்கிரன், சூரியன் தடை சனி அங்க இருந்ததால் இவருக்கு கல்வியில் தடை பல ஏற்பட்டது. சனி உச்சம் பெற்று அதற்கு 2ல் குரு, 12ல் புதன் உச்சம் பெற்றதால் உயர்வான உத்தியோகம் ஒன்று கிடைத்தது இவருக்கு. சுக்கிரன் பகை வீட்டில் இருந்து செவ்வாயால் பார்க்கப்பட்டதால் திருமண வாழ்வில் மகிழ்ச்சியை இவருக்கு தரவே இல்லை. சந்திரனுக்கு 8, 9ஆம் அதிபதி சனி 5ல் உச்சம் பெற்றிருப்பது நீண்ட ஆயுளை சந்தது. இவருடைய வயசு 74 வயது வரைக்கும் வாழ்ந்தார். ஷார்ட்டா 2-3 விஷயங்கள் நம்ம எடுத்து ஜாதகம் பொருத்தி பார்க்கும்போது அந்த பலன்கள் ரொம்ப அக்யூரேட்டா வருகிறது. ஆகையால் நாடி முறை என்பது ரொம்ப எளிமையானது. இதை மாதிரி அடுத்தடுத்து ஒரு கட்டத்தை போடுவோம். நன்றி, வணக்கம்.